அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய வழக்கத்தை நானும் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறேன் என்று நான் எண்ணுகிறேன். அதுவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, விடாமல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் அமிர்தம் அவர்கள் அழைத்தால் நான் மறுக்க முடியுமா? சின்ன வயசிலிருந்து என்னுடைய வளர்ச்சியை படிப்படியாக பார்த்தவர் மட்டுமல்ல, அடித்து திருத்தியவர். நான் அடிக்கடி அடித்து என்று சொல்லுகிறேன். சொன்ன அடிக்கடி அடிக்கல, ஒரு முறை தான் அடிச்சிருக்கிறார். என்னை வளர்த்து எடுத்திருக்கக்கூடியவர்களில் ஒரு முக்கியமானவராக நம்முடைய அமிர்தம் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய தலைப்பிள்ளையாக இருந்து எங்களை எல்லாம் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த முத்தமிழ் பேரவை என்பது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆக அப்படிப்பட்ட அந்த அமைப்பு நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு நான் வருவது உள்ளபடி எனக்கு பெருமைதான். எந்த அமைப்பையும் தொடங்குகிற போது சிறப்பாக இருக்கும், எழுச்சியோடு நடக்கும், பெருமையாக இருக்கும். தொடக்க விழா முடிஞ்சதும் முடிஞ்சு போன அமைப்புகள் எல்லாம் நாட்டிலே உண்டு. ஆனால் தொடங்கின காலத்திலிருந்து இந்நாள் வரையிலே தொடர்ந்து 50 ஆண்டுகளை கண்டு இன்றைக்கு 51ஆம் ஆண்டினுடைய விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே உற்சாகத்தோடு, அதே ஆக்டிவா அந்த அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம், முழு காரணம் நம்முடைய இயக்குனர் அமிர்தம் அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். இசை உலகத்தினுடைய முடிசூடா மன்னராக திகழ்ந்த ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கலையரங்கத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. அத்தகைய ராஜரத்னம் பிள்ளையுடைய பேரில் ராஜரத்னா விருது வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டவரே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல கலைத்துறையில் பெரும் சாதனைகளை படைத்த காரணத்தால் அவரை நாம் கலைஞர் என்று சொல்கிறோம் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர்களை மதித்த காரணத்தால் அவர் கலைஞராக விளங்கினார். அத்தகைய கலைஞர் பேரில் விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய திரைப்பட நாயகர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரே குறிப்பிட்டு சொன்னார், கனல் தெரிக்கக்கூடிய கலைஞருடைய வசனங்களை பேசி நடித்தவர் நம்முடைய நாசர் அவர்கள். அப்படி பேசி நடித்தவங்க சிலர் பிற்காலத்தில் அதை மறந்துடுவாங்க, சிலர் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் கலைஞருடைய வசனங்களைத்தான் பேச்சு போட்டி, நாடக போட்டி, இப்படி பல போட்டிகளில் பங்கேற்று உரையாற்றி பரிசு வாங்கினேன் என்றும் 1984ஆம் ஆண்டு சினிமா வாய்ப்பு தேடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.